அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, இனி எந்த கிறிஸ்தவர்களும், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாருமே உங்களுடைய பங்கு தந்தையர்களை, அதாவது உங்களுடைய குருவானவர்களை பார்த்து நீங்கள் தந்தையே அல்லது ஃபாதர் அல்லது பாதிரியார் அப்படிங்கிற எந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? சிறு விவிலியத்துல தெளிவா ஆண்டவர் அவருடைய வாயாலே சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 23:9 என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நல்லா பாருங்க. இம்மண்ணுலகில், ஏன்னா நானா ஏதாவது சொன்னோம்னா ஏதாவது வார்த்தையை விட்டுருவேன். அதான் பைபிள்ல இருந்தே நம்ம அப்படியே வாசிடுவோம். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். இவ்வளவு தெளிவா, இவ்வளவுக்குள்ள அப்படியே நெத்தில அடிக்கிறது மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் ஏன் அன்பு மக்களே நீங்கள் இன்னும் ஃபாதர் ஃபாதர் தந்தை அருட்தந்தை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? இது தப்பு இல்லையா? இது விவிலியத்துக்கு எதிரானது இல்லையா? தயவு செஞ்சு இனி இப்படி கூப்பிடாதுங்க. அன்பு மக்களே, இப்படியாக பல நேரத்தில் பல கமெண்ட்ஸ் நம்முடைய காணொளிகள்ல பார்க்க முடிகிறது. அப்போ இதற்கு என்ன விடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையில், கட்டாயத்தில் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்திருக்கிறேன். காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நம்முடைய வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல நிறைய விடயங்களுக்கு ஒரு தெளிவான பதிலை நீங்கள் நம்முடைய காணொளியில், நம்முடைய வலையொலியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க காணொளிக்குள்ள போகலாம். இது உண்மையிலேயே ஒரு விவிலிய தேடலுக்கான பதில். நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணி உங்கள் முன்னாடி வந்திருக்கிறேன். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். அன்பு மக்களே, இந்த வார்த்தையை நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் படிச்ச பிறகு, ஆமால, அப்போ நம்ம இதுவரைக்கும் தெரியாம நம்முடைய அருட்பணியாளர்களை அல்லது குருவானவர்களை பார்த்து தந்தையர்களே, தந்தையரே, ஃபாதர் அப்படிலாம் சொல்லி கூப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வெகுண்டொழுது இன்னைக்கு அவர்களும் இனி நான் வந்து ஃபாதர்லாம் கூப்பிட மாட்டேன், இனி வந்து அவர் வந்து ப்ரீஸ்ட் அல்லது ஒரு குருவானவர் அல்லது சாமியார் அப்படிதான் நான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வார்த்தை இன்று நம்முடைய மக்கள் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. ஒருவேளை இந்த காணொலியை பார்க்கிற நீங்களும் என்ன நினைக்கலாம், ஆமா, எதுக்கு நம்ம அவரை தந்தை நீ கூப்பிடணும், எதுக்கு அவரை நம்ம ஃபாதர் நீ கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தோணலாம். நல்லா கவனிங்க, காணொலி முழுமையா பாருங்க. நிறைய விடயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட போகின்றது. அந்த மக்களை முன்னாடி யூடியூப்ல நான் வீடியோ போடுறதுக்குனால இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோ அப்பப்போ போட்டுட்டு இருப்பேன். அப்போ ஒரு பையன் என்கிட்ட வந்து இதே ஆர்குமெண்ட் பண்ணாப்ல. அப்ப நான் கேட்டேன், தம்பி, நான் ஃபாதர் நீ நான் யாரையும் சொல்லல கூப்பிடணும்னு சொல்லிட்டு, என்னொன்னு இது மரபு வழியா வந்ததுதான், ஆனாலும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா அப்படின்னு. கேளுங்க பிரதர் அப்படின்னாப்ல. சரி, மகிழ்ச்சி. இந்த வார்த்தை மத்தேயு நற்செய்தி 23:9 வசனத்துல இருக்குது, அப்படித்தானே? ஆமா. இதுக்கு அடுத்த வார்த்தை, அதாவது 10வது வார்த்தை என்னதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவன் போய் வாசிச்சுட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, அதுல வந்து யாரையும் டீச்சர்ஸ், ஆசிரியர் எனவும் அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன், எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. அப்ப நான் தம்பி கிட்ட கேட்டேன், சரிப்பா, அப்போ நீ காலேஜ் படிக்கிறியா பள்ளிக்கூடம் படிக்கிறியா தெரியல, ஆனா நீ பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது கல்லூரியிலேயோ படிக்கிற போது உங்களுடைய ஆசிரியரை ஆசிரியர் அல்லது டீச்சர் அல்லது ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்களா, இல்ல அதுக்கு வேற ஏதாவது பெயர் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவனுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறமா திரும்ப நான் கேட்டேன், நீ ஏதாவது சபைக்கு போறியா, இல்லை நான் கேத்தலிக் கிறிஸ்டியனான்னு சொல்லுமா, சபைக்கு போறேன். அப்போ நீ உங்களுடைய அங்க பாஸ்டர்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்களை எப்படி சொல்லி நீங்க கூப்பிடுவீங்க? நாங்க ஐயானி கூப்பிடுவோம் அல்லது போதகர்ன்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்ப இந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாரு அப்படின்னு சொன்னோன்னே, அந்த வசனம் என்ன எழுதியிருக்கிறது? நீங்கள் ரபி என அழைக்கப்படவும் வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே, நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். அப்போ போதகர்னு நீங்க யாரையும் கூப்பிடக்கூடாதே. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இந்த ஃபாதர் அல்லது தந்தை என்று அழைப்பதுல மட்டும்தானா, இல்லைன்னா இந்த 3லையுமா அப்படின்னு சொன்ன உடனே தம்பி முடர்ந்துட்டாப்புல. அப்போ தம்பி ஆண்ட சொன்னாப்புல, ஃபாதர் எப்படி இருந்தாலும் அப்போ எல்லாமே தப்பு தான், அப்போ ஃபாதர்னையும் யாரையும் கூப்பிடக்கூடாது, போதகர்னையும் யாரையும் கூப்பிடக்கூடாது, ஆசிரியர் அல்லது டீச்சர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி யாரையும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ நான் நினைச்சேன், கண்டிப்பா இதை குறித்து ஒரு நல்ல காணொளி தரமா கொஞ்சம் விளக்கமா டைம் எடுத்து கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தம்பி இதை பார்ப்பானான்னு தெரியல. நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இதுல நிறைய விடயங்கள் இருக்குது, வரலாறு இருக்கிறது, ஆன்மீகம் இருக்கிறது, விவிலியம் இருக்கிறது. நம்ம உள்ளுக்க நுழைய போறோம். அன்பு மக்களே, பழைய ஏற்பாடு முழுவதும் ஒவ்வொரு முறையும்
இவருடைய தந்தை இவர், இவருடைய தந்தை இவர், இவருடைய தந்தை இவர் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல வரும். அதே மட்டுமல்லாது ஒருவருடைய ஒரு தகுதியை அல்லது அவருக்கான ஒரு கௌரவத்தை கொடுக்கும் பொழுது தந்தை என்று நிறைய இடங்கள்ல நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம். நம்ம இப்ப இதை சொன்னா உடனே நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, அது பழைய ஏற்பாடு, இயேசு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு தான் இவருடைய வாதமாக இருக்கும். அதனாலதான் நான் பழைய ஏற்பாட்டில் உள்ள விடயங்களை எடுத்துக்காட்டு வசனங்களோடு நான் உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரிதானே? இப்போ என்னுடைய கேள்வி, முதல்ல நீ உங்க அப்பாவை அப்பானி கூப்பிடியா இல்ல வேற ஏதாவது பேர் சொல்லி கூப்பிடுவியா? இதை கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மத்தேயு நற்செய்தியில தெளிவா சொல்றாரு, ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், உன்னுடைய தாயையும் தந்தையையும் மதித்து நட அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுக்கு என்ன மாதிரி விளக்கம் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அப்ப ஜீசஸ் அப்படியே சொல்றாரு, யாரையும் தந்தை என்று அழைக்காதனையும் சொல்றாரு, இங்கு உன்னுடைய தந்தையை மதித்து நட அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல யாரையும் டீச்சர்னு சொல்லக்கூடாதுன்னு இயேசு சொல்றாரு. ஆனா யோவான் நற்செய்தி 3வது பிரிவு நிக்கோதேமு சந்திக்கும் பொழுது, நீ பரிசேயர்களில் தலை சிறந்த ஆசிரியர் என எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட் வரும். அதையும் நீங்க வாசித்திருப்பீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு பிப்ளிக்கல் எடுத்துக்காட்டு கொடுக்கல. ஏன்னா இதெல்லாம் ஃபேமஸான விடயங்கள் இல்லையா, நல்லா பிரபலமா எல்லாருக்கும் தெரிந்த இறை வார்த்தைகள். ஆனா இப்ப அப்படியே கொஞ்சம் நம்ம உள்ள போக போறோம், கொஞ்சம் டீப்பா போக போறோம். அது என்ன அப்படின்னா, பவுலடியார். பவுலடியார் யாருன்னு தெரியும். இயேசு கிறிஸ்துவ புறையினத்து மக்களுக்கு, இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவனா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல விதை போட்டது பவுலடியார் தான் இல்லையா? அப்ப அந்த பவுலடியார் என்ன சொல்றாரு அவருடைய திருமுகங்கள்ல, அதுவும் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்ல, நிறைய இடங்கள்ல சொல்றாரு. குறிப்பா ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு முன்பாக வாசித்து காண்பிக்கிறேன். வேகமாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக 1 கொரிந்தியர் 4:15 முதல்ல தமிழ்ல நம்ம வாசிப்போம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லயும் கண்டிப்பா இந்த வார்த்தையை மட்டும் நம்ம வாசிக்கணும். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் கூடுதல் புரிதல் நமக்கு கிடைக்கும். இது முதல்ல தமிழ்ல நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈண்டெடுத்தேன். தந்தையர்கள் பலர் இல்லை, அப்ப நான் தான் உங்களுக்கு தந்தை அப்படிங்கிறத அவர் சொல்லக்கூடிய விடயம். தமிழ்ல அது தெளிவான மொழிபெயர்ப்பு மாதிரி எனக்கு தெரியல. அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அதனால நம்ம ஆங்கிலத்துல எப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆங்கிலத்துல வாசித்துருவோம். உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறேன். For though you might have 10,000 guardians in Christ, you do not have many fathers. Indeed, in Christ Jesus, I became your father through the gospel. நற்செய்தியின் வழியாக நான் உங்களுடைய தந்தையாகினேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுலடியார் சொல்றாரு. இப்போ நம்ம ஆட்கள் பவுலடியாரை கொஞ்சம் தூக்கி பிடிப்பாங்க, தாங்கி பிடிப்பாங்க நிறைய இடத்துல. ஏன்னா அந்த பரவச பேச்சு, நிறைய விஷயங்களுக்காக பவுலடியாரை நம்முடைய பிரிவினை சபை மக்கள் என்னைக்குமே மதிப்பது உண்டு. ஆனா இவங்க பேதுருவையோ மற்ற அப்போஸ்தலர்களையோ அவர்கள் மதிக்க மாட்டார்கள். ஆண்டவர் கூட இந்த 12 அப்போஸ்தலர்களை மதிக்க மாட்டாங்க. ஆனா பவுலடியாரை நல்லாவே மதிப்பாங்க. வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம், அது பிரச்சனை கிடையாது. அப்ப அவரு என்ன சொல்றாரு, நான் உங்களுடைய ஃபாதர், தந்தை, உங்களை நான் நற்செய்தியின் வழியாக ஈண்டெடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க கேள்வி என்ன வருது நமக்கு, பவுலடியார் இயேசுனுடைய வார்த்தையை மீறிட்டாரா, வயலேட் பண்ணிட்டாரா? அப்போ பவுலடியார் தான் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற சாமிமார் எல்லாம், ஒருவேளை அவங்களுடைய டேர்ம்ல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றேன், சாமிமார் எல்லாம் தங்களை தந்தையர், ரெவரண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் காரணமா அப்படிங்கிற கேள்வியையும் நம்ம கேட்கணும். சரி, பவுலடியார் ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, அதுக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, பவுலடியார் மட்டும் கிடையாது, முதல் மறைசாட்சி விவிலியத்திலே இருக்கிறாரு. அது யாரு? ஸ்டீஃபன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது பவுலடியார் சொன்னது ஒண்ணு, நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு சில இடங்கள் அவர் பேசியிருக்கிறாரு, அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம உடனடியா பார்க்க போறது ஸ்டீஃபனை நம்ம எங்க பார்ப்போம்? திருத்தூதர் பணிகள், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்ல பார்ப்போம். குறிப்பாக 7வது பிரிவு 2வது வார்த்தையில நம்ம அதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஸ்தேவான் கூறியது, சகோதரரே, தந்தையரே, அதாவது பிரதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ், கேளுங்கள். நம் தந்தையாகிய ஆபிரகாம் காரான் நகரில் குடியேறும் முன்பு மெசபத்தோமியாவில் வாழ்ந்து வந்த போது மாட்சிமிகு கடவுள் அவருக்கு தோன்றி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் பேசுறாரு. அவர் யாரை கேட்க சொல்றாரு? லிசன் அப்படின்னு சொல்லி, பிரதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான், உங்கள தந்தை எல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? முதல் மறைசாட்சி
இயேசுக்காக ரத்தம் சிந்தி இறந்தவர், பலருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்தவர், கடைசி மூச்சு வரைக்கும் சாகும் வரைக்கும் இயேசுவை போலவே செத்திருப்பார். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், நீங்க வாசித்திருப்பீங்க, நிறைய பேர் வாசிக்கலாம், திரும்ப இருக்கா வாசித்து பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட நபர் இயேசு சொல்ற வார்த்தைய மீறாரா? ஐயோ மீறிட்டாரே, தந்தையர் அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யோசிக்கணுமே. கண்டிப்பா நம்மள கேள்வி கேட்கிறவர்கள் சேவானி இன்னைக்கு உயிரோடு இருந்தா கண்டிப்பா கேள்வி கேட்டிருப்பாங்க இல்லையா? ஏன்னா எல்லாம் விபிலிய அறிஞர்கள், பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ். அதனால அவங்க கேள்வி கேட்கறதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும் இல்லையா மக்களே? சரி, இப்ப ஸ்தேவான் மட்டும்தானா அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளேயே வருவோம். புதிய ஏற்பாட்டுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். குறிப்பாக இயேசுவினுடைய முதன்மை சீடர், அன்பு சீடர், அது யாரு? யோவான் இல்லையா? யோவானுடைய கடிதங்கள்ல நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். குறிப்பாக யோவானுடைய திருமடல், 1வது திருமடல் 2:13 இறைவார்த்தை, அப்புறம் 14வது இறைவார்த்தையும் இப்ப நம்ம வாசிக்க கேட்போம். தந்தையரே, ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? தந்தையரே, ஃபாதர்ஸ், தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள், எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள், எனவே உங்களுக்கும் எழுதுகிறேன். அப்ப இந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அப்ப என் பிள்ளைகளே அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பிள்ளைகள் இவரை யோவானை எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? ஃபாதர் தானே கூப்பிட்டுருப்பாங்க, தந்தைன்னு தானே கூப்பிட்டுருப்பாங்க. அப்ப இவர் அடுத்தும் தந்தையரே அப்படின்னு தான் சொல்றாரு. திரும்ப 14வது வசனத்தை பாருங்க. சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள், எனவே உங்களுக்கும் எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் வரை அவர் நீங்கள். திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா தந்தையர் தந்தையர் தந்தையர். அதாவது தந்தை அப்படிங்கிற வார்த்தை யாருக்குமே பயன்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கறதான மத்தேயு நற்செய்தியினுடைய வாதமாக இன்னைக்கு பிரிவினை சபைகள் நம் மீது வைக்கிறார்கள். அப்ப ஏன் யோவான் மீண்டும் மீண்டும் தந்தை 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 அப்படிங்கிற பதத்தை அல்லது அந்த சொல்லாடலை பயன்படுத்த வேண்டும்? வேற ஏதாவது பயன்படுத்தி இருக்கலாம் இல்லையா? அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு மீண்டும் மீண்டும் வருகிறது. மேலும் அவர் மக்களை பார்த்து என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுறாரு. ஓகே, அப்போ இயேசுவோடு நெருங்கி இருந்தவர்கள், இயேசுவை புற இனத்துக்கு அறிவித்த பவுலடியார், இயேசுவுக்காக முதல் முறையாக மறைசாட்சியான ஸ்தேவான், எல்லாருமே இந்த பதத்தை பயன்படுத்துகிறார்கள். அப்படின்னா அவர்கள் இயேசுடைய வார்த்தையை மீறவில்லை, மாறாக காலம் காலமாக 2000 ஆண்டுகளாக இந்த பதம், இந்த சொல்லாடல், இந்த தந்தை அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்முடைய திரு அவையில் இருந்து கொண்டு இருக்கிறது. இது தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாத்தையும் நான் உங்கள் முன்னாடி தந்திருக்கிறேன். இவ்வளவுதானா அப்படின்னா இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. பேதுரு சொன்னது இருக்குது. இன்னும் பவுலடியார் பிலிப்பியர் 2:22 தீமோத்தியை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு தந்தை போல இருந்தேன் அப்படின்னு சொல்லி. நீங்க வாசித்து பாருங்க. அப்புறம் பிலமோன் 1:10 ஒனேசிமுஸ் அவனை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு தந்தையாக இருந்தேன், நீ எனக்கு மகனாக இருந்தார் அப்படிங்கிற அந்த கான்டெக்ட். அவங்க 2 பேருக்கும் இடையில் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு என்பது தந்தை மகன் உறவாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பவுலடியாருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்மக்களே, அப்ப உங்களுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த ஃபாதர் அப்படிங்கிற அந்த பதம், தந்தை அப்படிங்கிற பதத்தை நம்மளால மாற்ற முடியாது. என்ன ஒண்ணு, இயேசு சொன்ன அந்த இன்டென்ஷன் இது இல்லை. அது என்ன அப்படின்னு நம்ம போக பார்ப்போம். இது போக டீச்சர் அப்படிங்கிற வார்த்தையை இயேசு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க டீச்சர் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக புதிய ஏற்பாட்டுல 1 தீமோத்தேயு 2:7, 2 தீமோத்தேயு 1:11, 1 கொரிந்தியர் 12:28. இதுல எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அபிஷியலா ஏர்லி சர்ச், தொடக்க கால திருவை டீச்சர்ஸ, ஆசிரியர்களை நியமித்தார்கள். நீங்க வேணா அதை வாசித்து பாருங்க, அந்த வசனத்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து எபேசியர் 4:11 டீச்சராக, ஆசிரியராக, போதகராக இருப்பதற்கூட ஒரு கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த போதகர், 2வது ஃபாதர் தந்தை, 3வது மாஸ்டர் ஆசிரியர், இந்த 3மே வேற ஏதோ ஒரு காரணத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறதான் இப்ப நம்ம அடுத்த கட்டமாக பார்க்க போகிறோம். இயேசு என்ன இன்டென்ஷன்ல சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் என்ன இன்டென்ஷன்ல இதை ஒரு குறையாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படித்தானே? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பிரிவினை சபை மக்கள் எல்லாரும் இல்லை, நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க, நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. அன்பு மக்களே, நான் பிரிவினை சபைன்னு சொல்லும் போதெல்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. எனக்கு நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்கள் இயேசு அன்பு செய்து நிறைய மக்களுக்கு எடுத்து சொல்றவங்க நிறைய பேர் இருக்கு. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தெம் ஆல். அவங்களுக்கு எல்லாருக்கும் எதிரானவங்க கிடையாது. ஆனா அறகுறையா விவிலியத்தை படித்து கொண்டு பிசினஸ், ஒரு காசுக்காக விவிலியத்தை போதித்து கொண்டு இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு பைபிளை எடுத்தவன் எல்லாம் போதகர் ஆயிருதான்.
இல்லையா? அவர்கள் ஆனா கூட பிரச்சனை கிடையாது. மகிழ்ச்சி, ஆண்டவர் இயேசுவை அறிவிக்கட்டும். ஆனா யாரெல்லாம் கத்தோலிக்க திருவையை தொடர்ந்து தாக்கணும், கத்தோலிக்க திருவையை எப்படியாவது இந்த மந்தையை சிதறடிச்சிடணும், ஏதாவது ஒரு 2 பேரையாவது குழப்பி அதுல நம்ம காசு சம்பாதிச்சிடணும் அப்படின்னு உழைப்புக்காக விவிலியத்தை எடுத்து இந்த யூடியூப்லயும் சரி, நிஜ வாழ்க்கையிலும் சரி, இன்னைக்கு நிறைய கள்ள போதகர்கள், கள்ள வழிகாட்டிகள் இன்னைக்கு நிறைய பேர் நிரம்பி இருக்கிறாங்க. இவர்களுக்கு எதிராகத்தான் நான் சொல்றேன். அப்ப இவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இயேசு இப்படி சொன்னாரு அப்படிங்கிறது இல்ல, இந்த ஒரு வார்த்தையை கொண்டு கத்தோலிக்க திருச்சபையை நம்ம எப்படி கேள்விக்கு உட்படுத்தி மக்களை குழப்பி நம்ம இதுல இருந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா ஏதாவது நம்ம பெறமாட்டோமா அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய இன்டென்ஷன். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி கூட தமிழ்ல சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா தங்க குடமா, பொன்குடம் பொன்குடம் அப்படின்னு சொல்லி. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதே கத்தோலிக்க திருவையிலிருந்து பல பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய பேர் பெர்க்மான்ஸ் ஃபாதரை செயின்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியும் அவர் ஏன் வெளியே போனாரு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ஸ்டோரி சொல்றாங்க, வேற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கடந்த காணொளிகள்ல கீழே ஒரு கமெண்ட் நானும் வாசித்தேன். பட் ஓகே, நம்ம அவரை மரியாதையா பார்க்கிறோம், அவர் மேல மதிப்பு இருக்குது. தனி மனித தாக்குதல் என்னைக்கும் இருக்கக்கூடாது. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வரேன். அந்த பெர்க்மான்ஸ் ஃபாதரை பார்க்கும் பொழுது இதே பிரிவினை சபைகள் தந்தை பெர்க்மான்ஸ் அல்லது ஃபாதர் பெர்க்மான்ஸ் அப்படின்னு அட்ரஸ் பண்றாங்க. ஆனா கத்தோலிக்க திருச்சபையில வேற யாராவது இருந்தா அது எப்படி ஃபாதரு, அது எப்படி தந்தை? மத்தேயு 23:9 ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, உனக்கு யாருமே தந்தை கிடையாது, விண்ணகத்தில் இருக்கிறவர் மட்டும்தான் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. அப்ப இவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, அல்லது விவிலியத்தை நம்ம சரியா போதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மாறாக கத்தோலிக்க திருச்சபையில எதையாவது தப்ப கண்டுபிடிச்சு என்னத்தையாவது நம்ம சொல்லி மக்களை குழப்பிடணும். அப்ப இது நல்ல போதகர்களுடைய எண்ணமா அல்லது சாத்தானினுடைய எண்ணமா அப்படின்னு சொல்லி மக்கள் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய மக்களுக்கு, அதுல கத்தோலிக்கர்களும் சார்வார்கள், நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டு நம்ம அதுக்கு பொருள் கண்டு வித்தியாசமா இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான பொருளை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். இது சரியா அப்படின்னா இல்ல. சில நேரத்தில் அது கூட நம்ம செலக்டிவ் அம்னேசியா, தேவையானது மறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது அது கிடையாது, இது செலக்டிவ் ரீடிங். அதாவது ஆண்டவர் இயேசு சொன்ன மேல உள்ள வார்த்தையை விட்டுருவாங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்ல, ஒரு பையனை பத்தி தொடக்கத்துல, மேல உள்ள வார்த்தையை விட்டுருவாங்க, கீழே உள்ள வார்த்தையை விட்டுருவாங்க. ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவுக்குள்ள வளர்ந்துடுச்சு. ஆனாலும் இன்னைக்கு ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரனை குறை சொல்லணும் அப்படின்னா அவன் பெரிய வீடியோ பேசியிருப்பான், அதெல்லாம் விட்டுருவான். ஆனா ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவன் ஏன் சொன்னா, எதுக்கு சொன்னா, என்ன நோக்கத்தோடு சொன்னா, எண்ணத்தோடு சொன்னான், அந்த சூழல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒண்ணு மட்டும் பிடிச்சி கட் பண்ணி போட்டு அவன் பேரை கெடுக்கிறாங்க இல்லையா. அவங்களும் இன்னைக்கு இந்த பிரிவினை சபைகள்ல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு கத்தோலிக்க திருச்சபையை மீண்டும் மீண்டும் தாக்குகிறவர்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. அவர்கள் ஊடகத்துல ஒரு விதமான விபச்சாரம் செய்கிறார்கள். நம்முடைய இந்த மக்கள், இந்த எண்ணத்தோடு செயல்படுகிறவர்கள் விவிலியத்தை கொண்டு விபச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க நினைக்கலாம், ஃபாதர் எப்படி விபச்சாரம் செய்கிறார்கள் சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டவரே பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து பேசும்போது என்ன சொல்றாரு, விபச்சார தலைமுறையினரே அப்படிதான் சொல்றாரு. அதனால இது ஊடக விபச்சாரம் இன்னைக்கு மக்கள் மீடியா வைத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு பைபிளை வைத்து விவிலிய விபச்சாரமும் இன்னைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டம் பண்றேன். ஏன்னா இது மிக மிக தவறு. அதாவது விவிலியத்தை எப்படி அதற்கு பொருள் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்வதற்காகத்தான் கத்தோலிக்க திருவையில த மெஜிஸ்டேரியம், த டீச்சிங் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரிதானே? அதனாலதான் குருவாக படிக்கிறவங்க 12 வருடம் 14 வருடங்கள் வரைக்கும் படிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்கள் எத்தனை வருஷம் படிக்கிறாங்க? 2 மாசம் 3 மாசம். நீங்க நினைக்கலாம், ஃபாதர் அவங்க நம்ம ஃபாதர்ஸை விட பல பேரை விட நல்லா ப்ரீச் பண்றாங்களே, நிறைய நேரத்துல அவங்க புதுமெல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கே ஆனா இதுக்கெல்லாம் தெளிவா விவிலியத்துல எழுதப்பட்டுட்டு என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? மார்க் நற்செய்தி 13:22 இவர்களை குறித்து முன்னாடியே எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. என்ன தெரியுமா? போலி மெசியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறித்தவர செய்ய அடையாளங்களையும் அருண் செயல்களையும் செய்து காட்டுவர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஃபாதரா வாழ்ந்து இங்கிருந்து வெளியே போனவங்க. அண்மையில ஒரு அருட்சகோதரி அந்த ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னால அவங்க சபையை விட்டு வெளியே போயிட்டாங்களாம். ஆனா
அவங்க அங்கேய ஹேபிட்டை மாத்தல, அந்த சிஸ்டருக்கான உடைய மாத்தல. ஏன்னா அது ஒரு விளம்பரம் தானே. நான் இப்படி கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே இதுதான். இந்த போலி இறைவாக்கினர்கள், போலி மெசியாக்கள் உங்களுக்குள்ள தோன்றுவாங்க. ஏன் அவங்க அரும் செயல்கள், மிராக்கிள்ஸ் கூட பண்ணுவாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் நம்பாதுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கே எழுதப்பட்டு விட்டது. அன்பு மக்களே, நான் மீண்டுமாக சொல்கிறேன், இந்த மெஜிஸ்டேரியம் ஆஃப் த சர்ச், இந்த டீச்சிங் ஆஃப் த சர்ச் அப்படிங்கிறதுக்கு பேதுரு நம்முடைய முதல் திருத்தந்தை மிக தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதை வாசிக்கணும், கண்டிப்பா வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக 2 பேதுரு 1:20 வாசிக்கலாமா? மறை நூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். அதாவது இந்த விவிலியத்துல இருக்கிற எல்லா விடயங்களையும் யாரோ ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விளக்கத்திற்கு ஏற்றது கிடையாது. 1517 மார்ட்டின் லூத்தர் ஏறெடுக்கின்ற எல்லா விளக்கமும் அது ஒரு தனிப்பட்ட மனிதருடைய விளக்கம். அப்ப தனிப்பட்ட இல்லை அப்படின்னா ஆப்போசிட் என்னது? ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டு அதுல வரக்கூடிய ஒரு விளக்கம் தான். எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். முதல் திருச்சங்கம் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா எருசலேம் நகரத்துல நடைபெறுகிறது. எதுக்கு? விருத்த சேதனம் செய்யணுமா வேண்டாமா? கிறிஸ்தவர்களாக மாறக்கூடியவர்கள் விருத்த சேதனம் செய்யணுமா வேண்டாமா? நான் இதை குறித்து நிறைய பல காணொலிகளை பேசியிருக்கிறேன். சுருக்கமா நான் சொல்றேன். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், திருத்துதர் பணிகளை நீங்க வாசிப்பீங்க. அப்போ அங்கு யாக்கோபு இருக்கிறாரு, பேதுரு இருக்கிறாரு, பவுலடியார் இருக்கிறாரு, பவுலடியாருடைய சீடர்கள், இப்ப இவங்க எல்லாருடைய சீடர் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க தூய ஆவியானுடைய ஒளியில விளக்கத்தை சொல்றாங்க. இதுதான் இறை திருவுளம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது ஜெபத்திலையும் தவத்திலையும் ஃபாஸ்டிங்லையும் நடக்கும். இப்படி தொடர்ந்து நீங்க நம்முடைய திருச்சபையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நிறைய திருச்சங்கங்கள் நடந்திருக்கிறது. நைசையன் திருச்சங்கம், கான்ஸ்டன்டைன்ல நடந்த திருச்சங்கம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எஃபேசுஸ்ல நடந்த திருச்சங்கம். ஹிஸ்டாரிக்கலா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இருக்குது. சர்ச் ஹிஸ்டரி படிக்கிறவங்க தெரியும். கடைசியா 2ஆம் வத்திக்கான் சங்கம் அப்படிங்கிறது நடந்துச்சு இல்லையா? இது எல்லாமே குழுவாக இணைந்து 1-2 பேரு அர்த்தம் சொல்றது கிடையாது, லட்சக்கணக்கான பேர் கூடி பல கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க, மொழியை சார்ந்தவங்க, பண்பாட்டை சேர்ந்தவங்க, இது எங்களுடைய இடத்துக்கு இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபத்திலும் தவத்திலும் பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங்ல கூடி வந்து முடிவெடுக்கக்கூடியதுதான் இந்த அதிகாரத்திற்கு உட்பட்டது. அதான் மெஜிஸ்டேரியம், த டீச்சிங் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப விவிலியத்தை உங்க இஷ்டத்துக்கு இண்டிவிஜுவல் யாருனாலும் இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இங்க பேதுரு மிக தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய பிரிந்து போன சகோதரர்கள் பண்ற எல்லாமே இண்டிவிஜுவல் இன்டர்பிரேஷன். அவங்க ஏறக்குறைய இயேசு இதைதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. அப்படிதானே? இயேசு இதைதான் சொல்றாரு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிதான் இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு நிறைய போலி இறைவாக்கினர்கள் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? யூடியூப்ல தான் இருக்கிறாங்க. நம்முடைய மக்களை சிதறடித்து கொண்டு இருக்கிற பல போலி இறைவாக்கினர்கள் இன்னைக்கு யூடியூப்ல இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க. திருச்சபைக்கு தான் இந்த விவிலியத்தை குறித்து பொருளை மக்களுக்கு எடுத்து சொல்ல அதிகாரம் உண்டு. ஏன்? இது திருச்சபையினுடைய சொத்து, ஏதோ தனிப்பட்ட மனிதனுடைய சொத்து கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், கத்தோலிக்க திருவை பெற்றெடுத்த குழந்தைதான் இந்த திருவிவிலியம். இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கான்னு தெரியல. நான் ஏற்கனவே பல வீடியோல இதை பேசியிருக்கிறேன், ஆனாலும் மீண்டும் சொல்றேன். அதனால இது நம்முடைய விவிலியம். இந்த விவிலியத்திற்கு 100% சரியான ஒரு இன்டர்பிரேஷனை கொடுக்க முடியும் அப்படின்னா அது கத்தோலிக்க திருவையில் இருக்கிற குருக்களால மட்டும்தான் முடியும். நான் அதை ரொம்ப தார்மீக உரிமையோடு சொல்கிறேன். அன்பு மக்களே, இந்த இண்டிவிஜுவல் இன்டர்பிரேஷன் எல்லாமே தவறுக்குள்ளதான் போகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இதே போலதான் சிலை வழிபாடு, இதே போலதான் புனிதர்களிடம் நம்ம ஏன் ஜெபிக்கணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கிறாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு ஒரு இண்டிவிஜுவல் இன்டர்பிரேஷன் தான். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து கண்டிப்பா பேசுவோம். அதனால இப்போ நம்ம அடுத்து இங்க இருந்து நம்ம எங்க போனோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அப்ப என்னத்தை சொன்னாரு, குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 23 அந்த 8, 9, 10வது இறைவார்த்தைக்கான பொருள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம சுருக்கமா பார்க்க போகிறோம். நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இது கண்டிப்பா இது நம்ம தேவை அப்படின்னு நினைக்கிறேன் மக்களை. அதனால பொறுத்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம இயேசு என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அன்பு மக்களே, இயேசு ஒரு தலை சிறந்த போதகர். அவருக்கு நல்லா தெரியும் மக்களுடைய மனதுல பதிய வைக்கிறது மாதிரி எப்படி பேசணும். சாதாரண மக்களுக்கு எளிய நடையில அவர் பேசுவாரு.
கொஞ்சம் படித்த நபர்கள் அங்க இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி பேசுவாரு. இன்னும் கொஞ்சம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய போதனைகள்ல உவமைகள் இருக்கும், கதைகள் இருக்கும், எடுத்துக்காட்டுகள் இருக்கும், பழைய ஏற்பாட்டிலிருந்து விவிலிய மேற்கோள்கள் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அதே நேரத்துல சில நேரத்துல கோவத்துல பேசிடுவாரு, சில நேரத்துல கொஞ்சம் நக்கலா நையாண்டியாகவும் பேசிடுவாரு. பாடல்கள் இருக்கும், திருப்பாடல் இருக்கும். இது எல்லாமே அவருடைய பேச்சுல இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், அவர் சிறந்த ஒரு போதகர் அப்படிங்கிறத போல சிறந்த ஒரு பேச்சாளர். பேச்சு என்பது ஒரு ஆர்ட், ஒரு கலை. அது எல்லாருக்கும் வராது. அப்ப இந்த ஸ்பீக்கிங் அல்லது ஸ்பீச் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆர்ட்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா, குருமடத்துல படிக்கும்போது இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய ஃபாதர்ஸ்ட நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். ஹைபர் போல், ஹைபர் போல், நான் அந்த வார்த்தை கீழே கொடுக்குறேன். அப்போ ஹைபர் போலிக்கா இயேசு நிறைய இடத்துல பேசுவார். ரொம்ப ஐடியலா இருக்கும் அது. நிறைய நேரத்துல நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா அதை பின்பற்றுவதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நீங்களே பாருங்களேன். உன் கண்ணு பாவம் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு கண்ணு பிடிங்கி தூர போட்டுரு. உன் கை பாவம் பண்ணிச்சுன்னா ஒரு கை வெட்டி தூர போட்டுரு. விண்ணரசுக்குள்ள ஒரு கை இல்லாம நீ நுழையிறதே பெருசு அப்படிம்பாரு. அப்ப இன்னைக்கு பிரிவினை சபை கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாராவது கண்ணு எல்லாரும் அப்ப ஒத்த கண்ணு இல்ல 2 கண்ணோடய இருக்க முடியாது. ஒரு கையில 2 கையோட இருக்க முடியாது, உடம்புல எந்த பார்ட்டும் இருக்க முடியாது. இயேசு சொல்றதை பத்தி பார்த்தோம்னா, அப்ப இந்த ஹைபர் போலிக் அப்படிங்கிறது எக்ஸாஜரேட் பண்ணி, மிகைப்படுத்தி, ஒரு ஐடியலை செட் பண்ணி நீ அதை நோக்கி நட, அப்படின்னா நீ குறைந்தபட்சம் நீ என்ன செய்வ, ஃபாலோ பண்ணுவ அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது இயேசுனுடைய போதனையில நிறைய விடயங்கள். அதான் நான் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்போ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்கு குறிப்பாக மத்தேயு 23 அவர் அட்ரஸ் பண்றது, சாடுறது யார் அப்படின்னா பரிசேயர்களையும் சதுசேயர்களையும். நீங்க தொடக்கத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த அதிகாரத்துல அப்படியே ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும். அப்ப அங்க தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் சமூகத்துல ஒரு அந்தஸ்து, ஒரு அதிகாரம், அதை வைத்து கொண்டு மற்றவர்களை அடக்கி ஆளுகிறார்கள். நீ அப்படி இருக்காத அப்படிங்கிறதா இயேசு சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்லுவாரு ரொம்ப தெளிவா, நீ பரிசேயன் சொல்றத கேளு, ஆனா அவன் பண்றத செய்யாத அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஃபாதர் அல்லது போதகர் அல்லது டீச்சர் அப்படிங்கிறதெல்லாம் டைட்டில்ஸ். இந்த டைட்டிலுக்குள்ள நீ அடிமையாகிறாத, அந்த எண்ணம் உனக்கு வந்துடாம, அந்த ஆட்டிடியூட், அதுதான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சாடுகிறார். அந்த ஆட்டிடியூட ஆண்டவர் எப்பவுமே இருக்கிறார். பைபிள்ல நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா செல்வந்தரை இயேசு சாடுவார். ஏன்னா அந்த ஆட்டிடியூட், எனக்கிட்ட எல்லாம் இருக்கு, கடவுள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வரக்கூடிய அந்த ஆட்டிடியூட். ஆண்டவர் எப்பொழுதுமே முகத்தை பார்க்க மாட்டாரு, அகத்தை பார்ப்பார். ஆண்டவர் எப்பொழுதுமே உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அதை மட்டும் பார்க்க மாட்டார், உள்ளத்துல நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். இதுதான் ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றாரு. இதை நன்றாக புரிந்து கொண்டவர்கள், ஆண்டவருடைய தொன்று தொட்டு வரக்கூடியவர்கள், பவுலடியாரா இருக்கலாம், ஸ்தேவானாக இருக்கலாம், யோவானாக இருக்கலாம், ஏன் பேதுருவாகவும் இருக்கலாம், எல்லாருமே இதை தெரிந்தவர்கள் இந்த லிட்ரலா அந்த வார்த்தைக்கு அப்படியே பொருள் கொண்டு முட்டாள்தனமாக புரிந்து கொள்ளாமல், அந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்ன, உன்னுடைய எண்ணத்துல சேஞ்ச் வேணும், உன்னுடைய ஆட்டிடியூட் மாறணும் அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொண்டு, ஃபாதர் அப்படிங்கிறது ஒரு நல்ல டேர்ம், அந்த நல்ல டேர்ம் ஹியூமிலிட்டியோட, ஆன்மீக தாழ்ச்சியோட, ஸ்பிரிச்சுவல் ஹியூமிலிட்டி நம்ம சொல்லுவோம், ஆன்மீக தாழ்ச்சியோட அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதே போல ஏன் ஒரு பங்கு சாமியாரை பார்த்து பங்கு தந்தைன்னு சொல்லணும் மக்களே? ஏன்னா ஒரு குழந்தை பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த தாய் தந்தை கூட சில நேரத்தில் இருக்க முடியாது. ஆனா அங்கு ஒரு குருவானவர், ஒரு தந்தையாக, ஒரு ஆன்மீக தந்தையாக ஒரு ஃபாதர் இருப்பார். நீங்க உங்களுடைய பங்குகள்ல பாருங்க. அதனாலதான் நம்முடைய கத்தோலிக்க ட்ரெடிஷன்ல ஒரு குருவானவரை பார்க்கும்போது நம்ம தந்தை என்று சொல்றோம். அது இன்னைக்கு வந்தது கிடையாது, ஆண்டவர் இயேசுடைய காலத்திலிருந்தே அது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக விவிலிய காலம் முடிந்த பிறகு வரலாற்றுல வரக்கூடியது திரு அவை தந்தையர்கள், சர்ச் ஃபாதர்ஸ். அவங்கதான் முதல் 2 நூற்றாண்டுகள், 3வது நூற்றாண்டு வரைக்கும் திருச்சபையினுடைய எழுத்துக்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்கு, இயேசுவுக்கு அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, அந்த அப்போஸ்தலர்களுக்கு சீடர்கள் இருந்தாங்க, அந்த ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஒவ்வொரு சீடர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் தான் சர்ச் ஃபாதர்ஸ். அவங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, ஆனா they are called church fathers. நீங்க வரலாறு நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். அப்போ இது ஏதோ இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது கிடையாது, இது விவிலியத்தை தொட்டு அடிப்படையாக வாழையாக வந்து கொண்டிருக்கிற ஒரு மரபு.
ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனிதனோட அவனுடைய வாழ்க்கையில ஆன்மீக தந்தையாக இருப்பது ஒரு குருவானவர். அதற்காகத்தான் இது நம்ம பயன்படுத்திக்கிறோம். அன்பர்களே, இதை குறித்து இன்னும் நிறைய நம்ம பேசலாம். ஆனா இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பவும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இந்த விடயத்துல இருந்தா கீழே கேள்வியில கேளுங்க. இதே போல இன்னும் உங்களுக்கு எதெல்லாம் விளக்கம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ அதையும் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. ஒன்னு சொல்லுவேன், எப்பொழுதுமே நம்முடைய கத்தோலிக்க திருவை ஒரு பொழுதும் நம்மை தவறான பாதைக்கு அழைத்து செல்லாது. ஒருபோதும். அதை நீங்க நல்லா நம்பலாம். ஏன்னா இதனுடைய ஃபவுண்டேஷன், இதனுடைய ஹெட், இதனுடைய பாடி யார் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இண்டிவிஜுவல் இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ள போகாதுங்க. அது உங்களுக்கு அழிவான பாதையை காட்டிவிடும். ஆனா அந்த இண்டிவிஜுவல் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கிறவன் இண்டிவிஜுவலா ஒரு சர்ச்சை வச்சிருப்பான். அது சர்ச்சை கிடையாது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவே 2000 ஆண்டுகளாக இருக்கிற அவர் ஏற்படுத்திய ஒரு திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை. அதனாலதான் நான் மீண்டும் சொல்றேன், இது நம்மளை தவறான பாதைக்குள்ள அழைத்து செல்லாது. கண்டிப்பா இதை குறித்து நிறைய நம்ம போலி போதகர்கள் ஏதாவது எடுத்து போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மக்கள் உங்களுடைய துணை எனக்கு உண்டு அப்படின்னு நான் நம்புறேன். அன்பு மக்களே, எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். 1. 2வது, இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்தோடு நீங்க ஷேர் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமா பைபிள் படிக்கும்போது நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஐயோ நம்ம தப்பாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது. அவங்களுக்கு இந்த விளக்கம் இல்லை. கண்டிப்பா இதை ஒரு ஃபாதர் உட்கார்ந்து பிரசங்கத்துல பேச முடியாது. இது அதுக்கான டாபிக் இல்லை. அப்ப இந்த மாதிரியான விடயங்களை நீங்க கண்டிப்பா மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சொல்றேன், அன்பியத்துல இதை குறித்து நீங்க பேசுங்க. அப்போ இன்னும் நம்ம கேத்தலிக் ஃபெய்த் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகும். ஏன் கேத்தலிக் ஃபெய்த் ஸ்ட்ராங் ஆகும், கிறிஸ்டியன் ஃபெய்த் ஸ்ட்ராங் ஆனா அப்படின்னா கேத்தலிக் ஃபெய்த் தான் இயேசு விரும்புகின்ற ஃபெய்த். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இன்னும் சொல்லலாம். மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திப்போம். அதனால தொடர்ந்து நம்மளுக்கு பல விதத்துல நீங்க ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உங்க ஜெபத்தாலையும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். காட் பிளஸ் யூ. ஐ எம் ஃபாதர் வளனரசு. இதை நான் கர்வத்தோடு சொல்றேன்னா இல்ல, ஹியூமிலிட்டி. உங்கள் கூட எல்லா நேரமும் இருக்கிறேன் ஒரு ஆன்மீக தந்தையாக அப்படிங்கிற அந்த தாழ்ச்சியோடு சொல்றேன். ஐ எம் ஃபாதர் வளனரசு. காட் பிளஸ் யூ.